உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இது 3வது வீடியோ. அப்படியே இருந்திருக்கிறார். அப்பொழுது இவர் தனியாக அவருக்கு கல்யாணம் எல்லாம் அப்போ எதுவும் ஆகலை போல. அப்போது அதனால் தனியாக நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது தனியால இருக்கிறனால வெளியில் தான் போய் சாப்பிடுவாராம். இந்த மளிகை சாமான் வாங்க வராங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டலாம் போய் தான் ஏதோ தெரிஞ்சவங்க கடையில் போய் ஏதோ டிஃபனு கிஃபனு அப்படி சாப்பிடுவாராம். அப்போ அவங்கக்கிட்டலாம் இதை எப்படி செய்கிறீங்க, அதை எப்படி செய்கிறீங்கன்னு அந்த சாம்பார், சட்னி, டிஃபனு அது ஐட்டம்லாம் எப்படி செய்கிறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவாராம். பல இடங்களில் எங்கே ருசியாக இருக்கோ அங்கெல்லாம் போய் அவர்கிட்ட மளிகை சாமான் வாங்குகிற இடங்களில் போய் சாப்பிடுவாராம். அப்போது அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு அவருக்கு இந்த இடத்திலும் ஒரு ஆசை வந்திருக்கிறது. என்னவென்றால், நாமும் இதுபோல் ஒரு கடையை வைத்து நல்லபடியாக மக்களுக்கு ருசியாக சாப்பாடும் கொடுத்து நல்லா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இன்னும் கொஞ்சம் இவங்கள மாதிரி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ஹையாக வச்சு வரலாமே அப்படின்னு அவர் நினச்சிருக்கிறாரு. அது ஒரு நியாயமான ஆசையாகத்தான் எனக்கும் தோன்றியது. உங்களுக்கும் அப்படித்தான் தோணும் அப்படின்னு நினைத்திருக்கிறார். அது பிரகாரம் யோசித்து கொண்டிருந்திருக்கிறார். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.